சக்தி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கேவை வந்து ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, சக்திக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம வீக்கேவை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா ராவணனோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியை துரத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வீக்கேவோ இல்லை நானும் அவங்க கையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எங்களை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு சக்திக்கு வந்து தெரிஞ்சிருக்க போல இருக்குது. ஸோ என்னமோ தெரியலை, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம சக்தி வந்து ரொம்பவே கிளவராக வேலை பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியை கூட்டிகிட்டு வர போகும்போது கூட கரெக்டாக அந்த வீக்கே கிட்ட மாட்டி அப்புறம் வீக்கே அவனை அடித்து படுக்க வச்சுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எந்திரிச்சு வந்தால் நம்ம சக்தி. ஸோ இந்த தடவை எதுவுமே வந்து நடக்கலை. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியலைங்க. ஒரு வழியாக அங்கே தங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட வந்து கொஞ்ச நாள் மட்டும்தானே, நான் வந்து மறுபடியும் வந்து இவரை கூட்டிகிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இதில் என்ன தம்பி இருக்குது, உங்களுக்காக இந்த உதவி கூட நான் செய்ய மாட்டேன்னா, ஆனால் ஒன்று தம்பி, இங்கே வந்து யார் வருவாங்க என்ன வருவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் நீங்களுமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு ஃபோன் பண்ணி சக்தி வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து அந்த வீக்கேவை வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சரி சக்தி, வீக்கேக்கு வந்து சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜனனி, டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி அனுப்பும் போதே வந்து ஹெவியான டோசேஜ் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க, அதனால 8 ஹவர்ஸ் வரைக்கும் அவன் கண்ணு முழிக்க மாட்டான், அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவன் கண்ணு முழிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கண்ணு முழிச்சா கொண்டு அவன் ரொம்பவே வைல்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சக்தி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, வேணும்னா நம்ம வேறு யார்கிட்டையாவது காமிச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு ஓவரால் அவனோட பாடி வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிருச்சு, ஆனால் மனதளவில் அவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜனனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சக்தி, இப்போ நீ வந்து அங்கே வச்சுட்டு நீ வந்து கிளம்ப போறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஜனனி, நான் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது பிளான் பண்ணணுமா பண்ணிவிட்டு முதல்ல போய் சாருபாலா மேம் கிட்ட பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சக்தி, நீ வா, வரும்போது எனக்கு கால் பண்ணு, நானுமே கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க, எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல முடியும் சக்தி, இங்கே பிரச்சனை இல்லை, ஒன்றுக்கு மேலே ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ராவணன் என்னென்னமோ திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் அது எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் உள்ளவங்களும் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து இப்போ கதிர்மாமா ஞானமாமா 2 பேருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதா இப்போ இட பிரச்சனை வேறு போய்கிட்டு இருக்கா, ஆளுக்கு வந்து சொந்தமாக இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்து குணசேகரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை பரவாயில்ல, நல்லா இருக்காங்க, அவங்க இப்போ சிங்கப்பூர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சிங்கப்பூரா, என்ன ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்க எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பத்தா தான் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கான பேக்கிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்ச நாள் அம்மா அங்கே போய் இருந்துட்டு வந்தால் அதுவுமே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனி ஃபோனை வச்சதுக்கப்புறம் வந்து இங்கே விஷாலாட்சி வர்றாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஜனனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகிட்ட தான் அத்தை அப்படின்னா. சக்தியா, என்ன பண்ணுறானா அவன், எப்போ வருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஊருக்கு போகிறத பற்றி அவன்கிட்ட நீ சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாம் அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி ஜனனி, நம்ம இன்னும் நிறைய ஜாமான் வந்து உள்ளே வைக்க வேண்டியது இருக்குது, எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சுட்டேன், ஆமாம் உனக்கு என்ன சாப்பாடு வேணும் சொல்லி அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய பிரச்சனை தான், அந்த இட பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதிர் வந்து எப்படா நம்ம இந்த திறப்பு விழாவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த 18 கோடி ரூபாய் சொத்து வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இவனுக்கு, அதனால சொந்தமாக ஒரு இடம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இருக்குது. பத்தாததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து நம்ம ஞானமுமே எனக்கும் அதே மாதிரி வேணும், அது மட்டும் இல்லை இந்த மாட்டுத்தாவணி பக்கத்தில் உள்ள இடம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் குணசேகரன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் எவ்வளவோ இடம் இருக்கேப்பா, அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் பேரில் இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ரேணுகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்வரி சொன்னதுக்கப்புறம் நம்ம குணசேகரன் வந்து நீயே சொல்லிட்டே இல்லாமா, கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஞானம் வந்து சொல்கிறாரு, அண்ணே எனக்கு இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான் டைம் இருக்குது, நீங்கள் இப்போவே எனக்கு பேரை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏப்பா நானும் என்ன அவசரம், எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலை, நான் என்ன உனக்கு ஏதாவது செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, என்னோடய வேலையை நான் தானே வந்து பார்க்கணும்,
என் வேலையை பார்க்குறதுக்கு யார் வரப்போறா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னண்ணே உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நான் வந்து இடம் எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேனோ, அப்போலேருந்து நீனுமே இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இடம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில தான் இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்கும்போது, ஸோ இதை கேட்ட ரேணுகா வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இடம் வாங்குறதுக்கு நாங்கள் எதுக்கு பொறாமப்பட போகிறோம், அப்படிப்பட்ட புத்தியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ அக்கா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அக்கா, ஏங்க சும்மா இருங்க வாயை மூடிட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. ஏய் நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நாங்கள் வந்து இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இடம் சொந்தமாக கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்கள் இந்த பேச்சை ஆரம்பிச்சிங்க. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் இடத்த சொந்தமாக வாங்கிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு தானே இப்போ அண்ணன்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடா, தேவையில்லாமல் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் ஒன்றும் உன்கிட்ட வந்து பேசலை, அண்ணன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தானே உனக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரி நான் கேட்குற இடத்த அண்ணன் எனக்கு வாங்கி கொடுப்பாரு, அதில் நீ வந்து ஒன்றும் தலையிடாத அப்படின்னு சொல்லும்போது, நான் தலையிடக்கூடாது அப்போ வேற யார் தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா கதிர் எதுக்குப்பா இப்போ தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். ஏப்பா கதிர் உனக்கு தேவையானது முடிஞ்சிச்சுல, அடுத்தடுத்து நீ என்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கோ அவ்வளோதானே. இங்கே பாரு ஞானம், உனக்கு எந்த இடம் வேணுமோ சொல்லு, அண்ணன் உனக்கு நீ சொல்கிற தேதியில் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன், அது என்னோட பொறுப்பு. என்ன தேவையில்லாமல் 2 பேருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சண்டை உருவாக்காதீங்கப்பா, பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்மளோட ராவணன் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. வாங்க தம்பி, இங்கே என்ன ஆளவே காணோம் ரொம்ப நேரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி கதிர் சாருடைய இடம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சுல, ஸோ அதுக்கான மற்ற லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ண வேண்டியது இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை சார், எல்லாமே ஓகே தானே, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ இடம் வாங்கிட்டேன்ல சொந்தமாக 18 கோடிக்கு, இப்போ அதே மாதிரி இவருக்கு இடம் வேணுமா சொந்தமாக, அதுவும் மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நேரம் சார் நீங்கள் இன்னும் அதை மாற்றவே இல்லையா, உங்களுக்கு தான் ஏற்கனவே இடம் பார்த்து வச்சுருக்கோமே, அதுவே நல்ல இடம் தானே, நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அங்கே ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ரேணுகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒப்பலை, அதனால் இவருக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல இவர் வந்து பண்ணட்டும், அப்போ தான் இவருக்கும் நிம்மதியாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை என்னையும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ராவணன், நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ விஷயத்த பண்ணுறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலையிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஞானசேகரன் வந்து ராவணன் கிட்ட வந்து சொன்னதுனால ராவணனுக்கும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செத்து போயிடுது. என்னடா இவன் இந்த ஆள் இவ்வளோ பேசுகிற அளவுக்கு வந்துட்டானா, அதுவும் என்கிட்டயே வந்து இதில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறானா, இவனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா, தம்பி விடுங்க தம்பி, அவனுக்கு பிடிச்ச இடத்த அவன் பார்த்துக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முடிச்சு தரதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே சார், உங்களுக்கு ஓகேனா எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஞானம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து விடுவிடுன்னு கிளம்பி வந்து ரூம்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.